ராமநாதபுரம் மாவட்டம் குமுதியில் மனித கழிவுகளை அகற்ற மனிதர்களே பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த அவலத்தை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று துப்புரவு தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்து வருகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரூராட்சியில் வாரச்சந்தை வளாகத்திற்குள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சந்தை நடக்கிறது. அந்நாளை தவிர மற்ற நாட்களில் இந்த வாரச்சந்தையை சிலர் திறந்த வெளி கழிப்பிடமாக பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திங்கட்கிழமை தோறும் சந்தை பகுதியை சுத்தம் செய்யும் துப்புரவு பணியாளர்கள் மனித கழிவுகளை தங்களது கைகளாலேயே அகற்றி வருகின்றனர். இதனால் தாங்கள் உடல் ரீதியாக பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் துப்புரவு பணியாளர்கள் கூறுகின்றனர். கைகாலெல்லாம் சிறங்கு வருது, இதில் உடம்பு பாதிக்குது, உடம்பு குறையுது, இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் நிறையா வருது. எங்களுக்கு சாப்பிடும்போது நிம்மதியாக சாப்பிட்றது இல்லை. அந்த மனித கழிவுகளே மனித அள்ளுறதுனால மனசு ஒப்ப மாட்டேங்குது எங்களால். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் மனித கழிவுகளை அகற்றும் நிலை தொடர்வதாக துப்புரவு தொழிலாளர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒன்றாக இணைந்து மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவதை முற்றாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போதைய நிலையில் கமுதி பிரச்சனையில் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தங்களின் இன்னலை தீர்க்க வேண்டும் என்பது துப்புரவு தொழிலாளர்களின் கோரிக்கை. நாங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 552 பேரூராட்சிகளும் எங்கள் மாதிரி துப்புரவு பணி இதே நிலைமையில் தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மறுவாழ்வுங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும். கண்டிப்பாக துப்புரவு பணியாளர்களுக்கென்று ஒரு நலவாரியம் மட்டும் தனியாக அமைச்சு அதுக்கான நாங்கள் என்னென்ன கஷ்டம் நஷ்டப்படுறோங்கிறத இந்த அரசு மட்டும் இல்லை, இனி வரும் அரசும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் இதை நல்ல ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரணும். நீதிமன்றங்கள் கடுமையாக அறிவுறுத்தியும் மனித கழிவுகளை மனிதனே அள்ள வேண்டிய நிலை தொடர்வதாக எழும் குற்றச்சாட்டு குறித்து கமுதி வட்டாட்சியரை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. அதற்கு அவர் உரிய பதில் அளிக்கவில்லை. இவரை தொடர்ந்து அது பற்றி கமுதி பேரூராட்சி செயல் அலுவலர் குமரேசனை தொடர்பு கொண்டபோது மனித கழிவுகளை அகற்ற இயந்திரங்களே பயன்படுத்தப்படுவதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் லிங்கேஸ்வரன்.